அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு நம்ம மதுரை வாகைக்குளம் அடுத்த எழும்பூர்ல ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலுடைய ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போடு மிக நேர்த்தியாகவே கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு பாருங்க, ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசல்ல ஒரு 30 அடி ரோட்ல பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து ஒரு 5 படி ஏறி தான் இந்த வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. முன்பக்கம் பாருங்க, நல்ல ஒரு அழகிய எழில் தோற்றத்தோட மிகச்சிறந்த வடிவமைப்போட நேர்த்தியாகவே கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்ப வாங்க இந்த 5 படி ஏறி முன்னாடி இருக்க பிரம்மாண்டமான அந்த எம்எஸ் கேட்டை திறந்து முன்னாடி இருக்க பார்க்கிங் ஸ்பேஸ் பார்ப்போம். இப்போ இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா தளத்துல ஃபுல்லா நல்ல ஒரு கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நீளமான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு 2 வீலர் நிறுத்த பார்க்கிங்காவே இது கட்டியமைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஓரளவு நல்ல நீளமா ஸ்பேஸாவே கொடுத்துருக்காங்க. இந்த தளத்துல நல்ல ஒரு கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் வால்லையே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இங்க லெஃப்ட்ல ஒரு இபி மீட்டர் கேபினட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமும் வலது பக்கமும் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டி காட்டியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதுல நல்ல ஜன்னல் மாதிரியே கிரில் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு வென்டிலேஷனும் வெளிச்சமும் காத்தோட்டத்துக்கும் தோதா இருக்கு. இப்போ இந்த வீட்டோட முன்பக்க தலைவாசல் தான் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, இப்போ இந்த வீட்டோட தலைவாசல் டோரு நல்ல நீட்டா நேர்த்தியா நல்லா அருமையா பாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மாடிப்படி ஏற இடத்துக்கு கீழே வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு வாஷர் தெளிக்கவும் ஒரு குழா கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் பயன்பாட்டுக்கு இந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கிற முடியும். அது போக மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட தலைவாசல் வடக்கு பார்த்தே அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித் ஜன்னலோடைய இந்த தலைவாசல் அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா பார்த்துருவோம். இந்த வீட்டோட லிவிங் ஹாலில் பாருங்க, தளத்துல ஃபுல்லா 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்ல கிளாஸி லுக்ல ஒரு அருமையான டிசைன்ல எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது மல்டிமீடியா டிவி யூனிட் தான் பாக்குறோம். பேக்ல ஃபுல்லா பேனல் போர்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் அருமையா நல்லா ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்து சூப்பரான டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நல்லா ஒரு சீலிங் ஃபேனோட சென்டரில் ஒரு சாண்டிலியர் லைட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா பால் சீலிங்கில் ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்து சூப்பராகவே நல்லாவே டெக்கரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பாருங்க, இந்த சென்டரில் மல்டி கலரில் ஒரு சாண்டிலியர் லைட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டோட இணைக்கப்பட்டிருக்க பூஜா கப்போர்டு பார்க்குறோம். இந்த பூஜா கப்போர்டு நல்ல டெய்லாகவே அமைச்சிருக்காங்க. கிழக்கு பார்த்த திசையில் இந்த பூஜா கப்போர்டு பேக்கில் நல்லா பேனல் போர்டு கொடுத்து இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் வித் பூஜா கப்போர்டு நல்ல ஒரு பிரம்மாண்டமாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும், அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் லைட்டில் ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரிட்ஜுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். இந்த லிவிங் ஹால் ஏரியா தான் ஸ்பேஸ் பார்க்குறோம். நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பேஸில் தான் இந்த ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் தளத்தில் கொடுத்துருக்க டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான டிசைனில் எடுத்து பதிச்சிருக்காங்க. நல்ல 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தரைத்தளத்திலே 2 பெட்ரூமும் கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம் வாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் தளத்துலையும் அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு. அது போக நல்ல ஒரு கான்ட்ராஸ்டாக வாலில் பெயிண்ட் பண்ணி டிசைனாக நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடைய அமைஞ்சிருக்கு. அது போக இந்த பெட்ரூம்ல மேலே சீலிங்லையும் பாருங்க நல்ல ஒரு டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சீலிங்லையும் அவங்க ஒரு சீலிங் ஃபேனோடய கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஜன்னல் வசதி இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்குறது இந்த பக்கம் ஆப்போசிட் வால்லையும் ஒரு கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல நிறைய திங்ஸ் ஏற்றி போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டெய்லான வார்ட்ரோப்பு வித் கிளாஸோடய கொடுத்துருக்காங்க. நல்ல மிரரோடைய இந்த நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் அமைஞ்சிருக்கு. இந்த சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸு நம்ம ஹாலில் அமைச்சு கொடுத்த மாதிரியே இந்த பெட்ரூம்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க.
நல்ல ஒரு கிளாசி லுக்லேயே அமைஞ்சிருக்கு. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுடைய இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க இப்போ நம்ம இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இந்த டாய்லெட் வந்து தளத்துல நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நீளமான ஸ்பேஸ்லயே இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இது நல்ல ஒரு வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணி நல்லா ஒட்டி காமிச்சிருக்காங்க. தளத்துலையும் நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நீளமான ஒரு ஸ்பேசியஸாக தான் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. அதுபோக வென்டிலேஷனுக்கு வித் ஜன்னலோட லூவர் கிளாஸோடய இருக்கு பாருங்க. ஜன்னல் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க முதல் பெட்ரூமை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்துடுவோம். இந்த வீடு ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலுடைய நல்ல ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட மிக நேர்த்தியாவே கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவுக்கு திரும்ப வந்துட்டோம். இந்த ஹாலில் இருந்து அப்படியே நேர் பாருங்க, வடக்கு நோக்கி வந்தோம்னா இங்கே ஒரு ஆர்ச் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஆர்ச் டிசைன்ல இருந்து இந்த வீட்டுக்கான கிச்சன் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சேம் பேட்டர்னில் 4x2 வெர்டிபி டைல்ஸ் நல்ல கிளாஸி லுக்கில் இங்கே அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் தளத்தில் போய் வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு மேடை நல்ல கிரானைட்டில் நல்ல ஒரு ஆங்கிளில் பா டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரானைட்டில் மேடை அருமையாக பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் வித் சிம்னி செட்டப்போடைய அமைச்சிருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு சிம்னி செட்டப்போடைய இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் வாலில் ஃபுல்லாகவே டைல்ஸ் ரைஸ் பண்ணி கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. கிரானைட் மேடையும் நல்லாவே அமைஞ்சிருக்கு. அது போக வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் ஒன்றும் கொடுத்துட்டாங்க. அது போக ட்ரெண்டிங்கில் இருக்க வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தோம்னா இந்த பக்கமும் ஓரளவு போதுமான அலமாரி வித் கிளாஸோடைய டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய திங்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனுக்குரிய ஃபுட் ஒர்க்லாம் அருமையாக பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க ஹால் பார்த்துட்டோம், ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம், இந்த மாடுலர் கிச்சன் செட்டப்பும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட அடுத்த பெட்ரூம் மட்டும்தான் பார்க்கணும். இந்த வீடு 2 பெட்ரூமோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இந்த கிச்சனும் நல்லா அருமையாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் சிம்னியோடைய இந்த கிச்சன் செட்டப் நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவுக்கு திரும்ப வர்றோம். இப்போ இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த பேனலில் ஒர்க் பண்ணி அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் காமிச்சிருக்காங்க. இந்த பேசேஜ் வழியே போனோம்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமுக்கு கிழக்கு பார்த்து டோர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பெட்ரூமோட டோர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்லையும் சேம் பேட்டர்னில் 4x2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா ஒரு கிளாஸி லுக்கில் அதே அம்சத்தோடைய நிரம்பி இருக்கு தளத்தில். அடுத்ததான் ஆப்போசிட் வாலில் நல்ல கான்ட்ராஸ்டாக டிசைன் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லையும் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வசதி இருக்கு. அடுத்து இந்த பெட்ரூம்ல நல்ல ஒரு டைலான வார்ட்ரோப்பும் செப்பரேட்டாக தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது போக மேலே ஃபுல்லாக லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு, நல்ல ஒரு டைலான வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக வித் செப்பரேட்டாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் தனியாக கொடுத்துருக்காங்க. வித் ட்ராயரோடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல மேலே பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக சூப்பராக இருக்குது இந்த பால் சீலிங் ஒர்க்கு. பிங்க் கலரில் இந்த பெட்ரூம் காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடைய தான் அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஓரளவு ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு இருக்கு. நிறைய ஜாமான் போட்டு வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைஞ்சிருக்கு. தளத்தில் நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக கான்செப்ட் டைல்ஸ் ஃபுல்லாகவே வால்லையும் ஒட்டி காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு நீளமாக ஸ்பேசியஸாகவே இருக்குது. அது போக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க.
அது போக பாத்ரூம்க்குரிய எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டியே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு கிரிப்பான டைல்ஸு, வால் டைல்ஸு எல்லாமே மாட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீட்டோட ஹால் பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு, செகண்ட் பெட்ரூமும் பார்த்தாச்சு, மாடுலர் கிச்சன் பார்த்தாச்சு. வாங்க இந்த பேசேஜ் வழியாக போய் இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்து வீட்டோட மொட்டை மாடி பகுதியை பார்த்துருவோம். நல்ல ஒரு அருமையான பிரம்மாண்டமான ஹாலுங்க. இந்த ஹால் நல்ல ஒரு லக்ஸுரியாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்பாட் லைட்டு, வுட் ஒர்க்லாம் சூப்பராக நல்லா பண்ணி அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேலையும் நல்லா பார்த்து நுட்பமாகவே செஞ்சுருக்காங்க. வாங்க இப்போ இந்த வீட்டோட போர்ட்டிகோலேருந்து லெஃப்ட் பாருங்கள், மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. இப்போ மொட்டை மாடி பகுதி போய் பார்த்துருவோம். இந்த வீட்டை பற்றின ஹைலைட் சொல்லிடுவோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட தரைத்தளத்தில் 2 பெட்ரூமோட, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி ரோடு உட்பட 2 சென்ட் 10 சதுரடி இடத்துல 700 சதுரடி பில்டிங் கட்டுமானத்தில் நல்ல நீர்வளம் மிக்க பகுதியில் போர் வந்து 220 அடி போட்டிருக்காங்க. முன்பக்கம் மினி பார்க்கிங் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது, மாடுலர் கிச்சன் வித் சிம்னி செட்டப்போடய இருக்குது, 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய அமைச்சிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்குது, கப்போர்டு இருக்குது, பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, லே அவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. சுற்றில வீடுகளுக்கு மத்தியில் மிக சிறப்பாக அழகாகவும் நேர்த்தியாகவும் கட்டியமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடு. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து சொல்கிற விலை 38 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக வீடு தேடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது போக பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ள உங்கள் வீடோ அல்லது வீட்டடி மனையோ இதர பல சொத்துக்களோ கொடுக்கணுனாலும் எங்களுக்கு எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். கமிஷன் அடிப்படையில் நல்ல முறையில் நேர்மையாக விற்று தரப்படும். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.